125வது அதிகாரம், நெஞ்சொடு கிளத்தல். நெஞ்சொடு கிளத்தல் என்றால் பிரிவு துயரால் தலைவி தன் நெஞ்சோடு பேசுகிறாள். இங்க அழுத்தம் கொடுக்க போறான். இவ்வளவு நேரம் தானே பண்ணிட்டு இருந்தோம்னா இதுல இந்த 10 குறள்லையும் அந்த நெஞ்சு வேற தான் வேற என்பதை போல அவள் ஆற்றாமையினால் எப்படியெல்லாம் புலம்பு போகிறாள் என்பதை இந்த 10 குறள்கள்லையும் பார்க்க போகிறோம். பிரிவு துயரால் தலைவி தன் நெஞ்சோடு பேசுதல், நெஞ்சோடு கிளத்தல். பிரிவாற்றாமையால், தலைவரின் பிரிவாற்றாமையால் தான் படும் வேதனைகளையும் சோதனைகளையும் தலைவி தனக்குள் பேசுதல் மௌன மொழியாக கருதப்படும். தன் உயிர் தோழியிடம் சொல்லவேலா இயலாத சூழ்நிலையில் தன் நெஞ்சினை நோக்கி பேசுதலும், பறவை, மலர், திங்கள் உள்ளிட்ட இயற்கை பொருள்களை முன்னிலைப்படுத்தி பேசுதலும் பார்க்கிழவி என்று தொல்காப்பியர் வகைப்படுத்தி இருக்கிறார். இசையியல்ல 501வது நூற்பாவில இதை சொல்லுகிறார். எப்படி அது சொல்லிடுவோமா? ஞாயிறு, திங்கள், அறிவே நானே, கடலே, காணல், விலங்கே, மரணே, புலம்புரு பொழுதே, புள்ளே நெஞ்சே. புல் என்பது பறவை, புள்ளே நெஞ்சே. அவையல பிறவும் முதலிய நெறியால் சொல்லுன போலவும் கேட்கன போலவும் சொல்லியாங்கமையும் என்மனார் புலவர். அதை விட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன அந்த தொல்காப்பியர் இதை நான் மட்டும் சொல்லையா, எனக்கு முன்னாலேயே அப்பம் பாட்டேன், முப்பாட்டேன், அதுக்கு முன்னால இருக்கிற கொண்டு பாட்டேன், எள்ளு பாட்டேன் என்று என்னுடைய முன்னோர்கள் எல்லாமும் சொன்னது இதுதான் என்று தானே சொல்லிவிட்டது போல் இல்லாமல் தன்னுடைய முன்னோர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று தலைவி நெஞ்சினை விழித்து பேசுதலை சுட்டுகிறார் தொல்காப்பியனார். களத்தல் என்றால் பேசுதல் என்று பொருள். இப்ப தெருவில் தானே பேசிட்டு போவான் சில பேர். இப்ப நிறைய பேர் பேசுறான். 2 ஒயரை மாட்டிக்கிட்டு என்னடா பேசுறான்னு பார்த்தா காதுல ஒயர் இருக்கான்னு பார்த்துக்குவேன். ஏதாவது கிறுக்கு பிடிச்சவனா இருந்தா என்ன பண்றது? அதனால காதுல ஒயர் இருக்குதா நம்மகிட்ட பேசிட்டு போனான்னா போற ஒன்னும் பிடிக்கிச்சா நம்மளை பிடிக்கிறோம். அதனால அது தனியா பேசிட்டு போற எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது வேற. இங்க தலைவி தனக்குத்தானே பேசிக்கொள்கிற தன்மை வேறு, பிரிவாற்றாமையால் பேசுகிற பேச்சு. இதன் அடியாக பிறந்ததுதான் கிளி பிள்ளை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று சொல்லுகிறார். அதான் கிளத்தல். கிள்ளை, கிளி என்று அதற்கு பெயர் சூட்டினான். எல்லாம் காரண பெயர். தமிழ்ல எவ்வளவு அழகு. பின்னாலே தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் இந்த அழகு தெரியாது. இப்படி எல்லாம் செய்ய முடியாது அவர்களால. லத்தீன்ல ஒரு சொல்ல கடன் வாங்கிக்கிறது, வேற கிரேக்கத்துல ஒரு சொல்ல கடன் வாங்கிக்கிறது, இப்படி ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொரு தமிழ்ல ஏராளமான சொற்கள் பல்வேறு மொழிகள்ல இருந்து எழுதி அது இன்னைக்கு உயர்ந்த மொழியா இருக்குது. பல்துறை பண்டிதர் போல அப்படிப்பட்ட மொழிகள் முன்னிலை வகிக்கின்றன. இதுதான் அழகு. கிளி, கிள்ளை எல்லாம் கிளிக்கு உள்ள பெயர். ஏன் அப்படி வந்தது? அதை சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. நம்ம என்ன சொல்றோமோ அதை சொல்லும். கசாப்பு கடைக்காரன் வளர்த்தான்னா வெட்டு குத்துங்கும். அன்பு மொழி பேசுகிறவர்கள் வீட்டில் வளர்ற குழந்தை அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை சொல்லும், திரும்ப சொல்லும். அதான் கிளத்தல். காதலை அடக்க மாட்டாமல் பிறர்க்கு அதனை சொல்லுதற்கு நாணி தன் நெஞ்சிற்கு சொல்லி ஆற்றுதலான். இது உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்திற்கு பின்னாலே வைக்கப்பட்டது. நெஞ்சினை நோக்கி தலைவி கூறியனவாக அமைந்த 10 குறள்களும் காதலனிடம் வேட்கை கூர்ந்த மனநோயின் வெளிப்பாடாகவே கேட்பார் எவரும் இல்லாமல் தனக்குத்தானே பேசிக்கொள்வது ஒரு விதமான மனநோய் என்று கொள்ளலாம். நெஞ்சோடு கிளத்தலால் என்ன பயன்? இவர் நெஞ்சோட பேசுறதுனால என்ன பயன் என்று நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இப்ப இது இளங்குமன்னார் சொன்ன செய்தி. இது நான் அவரோடு 30 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். நீரை கொதிக்க வைக்கிறீங்க, மேல ஒரு மூடி போட்டிருக்கோம். அது லேசான மூடியா இருந்ததுன்னா
அதை அப்படியே தூக்கும். அந்த நீராவியானது அப்படியே மேல என்னமோ நம்ம அதை மறந்துட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த ஒளி கேட்டதற்கு பிறகு ஓடி போய் துணியை கூட எடுத்து தொடாமல் தன்னுடைய கையினால் அதை தட்டி விட்டுருவோம். அந்த மெல்லிய தட்டை அப்படி தட்டினோன்னே அந்த கொதிப்பு அடங்கிடும். ஏன்னா அந்த ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக கொதித்து கொண்டிருந்த அந்த நீரானது இப்பொழுது வெளிக்காற்று பட்டவுடன் அந்த கொதிப்பு குறைந்து விடுகிறது. அப்புறம் என்ன வேற என்ன போடணுமோ அல்லது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமோ அதை அப்புறம் செய்வோம். இந்த நெஞ்சோடு கிளத்தல் என்பது அப்படி அவளுடைய நெஞ்சு குதிக்கிறது. அவன் காணோம் காணோம் என்று தவிக்கிறது. இவர் இளங்கோவனார் சொல்றாரு வர எப்படி ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் எங்கேயும் இல்லை, அவரால் கற்பனை பண்ணி செய்து சொன்ன எடுத்துக்காட்டுது. அப்படி கொதிக்குது. அதை எடுத்த உடனே அது அடங்குது பாருங்க. அது மாதிரி தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும். தோழி உயிர் தோழி இருக்கா, அவகிட்ட சொன்னா அவ கூட கிண்டல் பண்ணுவா. சில நேரத்துல ஆமாடி அப்படின்னு சொல்லுவா. சில நேரங்கள்ல அப்படின்னா இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிப்பாயிடும். அதனால அவள் இல்லாத பொழுது தன்னுடைய நெஞ்சுக்கே சொல்லிக் கொள்கிறாள். தன்னுடைய கொதிப்பை கொஞ்சம் ஆற போடுகிறாள். அவ்வளவுதான். இதான் நெஞ்சொடு கிளத்தல். ஓரளவு அடங்கும். இந்த கொதிப்பு ஓரளவு அடங்கும். அதுபோல் பிரிவாளாகிய வெப்பும் நெஞ்சொடு கிளத்தலால் சற்றே தனியும் என்பது இளங்குமரனார் சொன்ன கருத்து. முதல் குறள் 1241. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வன் நோய் தீர்க்கும் மருந்து. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வன் நோய் தீர்க்கும் மருந்து. நெஞ்சே, யான் அடைந்து கொண்டிருக்கும் துன்பத்தை தீர்க்கத்தக்க மருந்தை யான் நலம் பெறுமாறு ஆய்ந்து கூறமாட்டாயா? எனைத்தொன்றும் என்றால் மருந்துகள் பல. அவற்றுள் என் பிணியை போக்கக்கூடிய மருந்து மருத்துவனிடம் இருக்கிறது. ஆனால் இந்த நோய்க்கான மருந்து தலைவனிடம் தான் இருக்கிறது. மருந்துகள் பல, அவற்றுள் என் பிணியை போக்கக்கூடிய ஏதாவது ஒரு மருந்து என்ற பொருளிலே எனைத்தொன்றும் என்கிற சீர்களை இங்கே போடுகிறார். காதலர்களின் காதல் நோய்க்கு ஒருவருக்கு ஒருவர் மருந்து. இதை நம்ம 1102வது குறள்ல பார்த்தோம். ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன குறள்? பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து என்று பார்த்தோம். அதுக்கு முன்னால குறிப்பறிதல்ல பார்த்திருக்கோம். 1091 குறிப்பறிதல்ல 110 குறிப்பறிதல். 2 குறிப்பறிதல் இருக்கு இல்லையா? காமத்துப்பால்ல வர்ற குறிப்பறிதல்ல முதல் குறள். அதை பார்த்தா கிரால் பத்தி சொன்னோம். கிரால் டாக்டர் கிரால் சொன்னா பாருங்க, தமிழே இவயம்னு சொன்னான் அந்த குறளை கேட்டு. அதனுடைய தொடர்ச்சி தான் பிணிக்கு மருந்து பெறமன் அணியடை தன்னோய்க்கு தானே மருந்து. இது ஒரு சினிமா பாட்டுல இருக்கும். பாசம் என்று ஒரு பாடல், பாசம் என்று ஒரு படம். அதுல மாக்கோ ராமச்சந்திரனுக்கு பிபி சீனிவாஸ் குரல் கொடுத்துருப்பார். எங்க வீட்டுல இருக்கவங்களாம் நீ பாட்டு பாடாதையா, நாராசமா இருக்குங்கிறாங்க. அதனால நான் பாட்டுல அப்படியே அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன். சினிமா பாட்டு உனக்கு பாட தெரியல மக்கு, நீ பாடாதே என்று சொல்லிவிட்டார்கள். கண் வண்ணம் அங்கே கண்டேன். உரைநடையா சொல்றேன். பாடத் தெரிந்தவர்கள் பாடி அனுபவியுங்கள். அழகான பாடல். கண்ணதாசன் எப்படியெல்லாம் உருட்டி இருக்கிறான். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், வெண்வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு என்று அந்த பாடல் தொடர்கிறது. அதை போட்டு கேளுங்கள். இந்த முடிஞ்ச உடனே இந்த அலைபேசியிலே வருகிறது, அதை கேட்டு பாருங்கள். அந்த நோய்க்கு மருந்து, தனக்குத்தானே நோய்க்கு மருந்தாக எங்க அக்கா அந்த பாட்டை போட்டிருக்காங்க. மீண்டும் குறள் பாருங்க. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வன் நோய் தீர்க்கும் மருந்து. 2ஆம் குறள். காதல் அவரிலர்
ஆக நீ நோவது பேதமை வாழி நீ நெஞ்சே. என் நெஞ்சமே, நீ நல்லா இரு, நீ வாழ்வாயாக. அவர் நம்மிடம் காதலிலராக இருப்பவும் நீ அவர் வரவு நோக்கி நொந்து போவது அறியாமையாகும். தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்றான். காதல் அவரிலர். ஆக நீ நோவது பேதமை, உனக்கு அறிவு கிடையாது, அறிவிலி என்று தன் நெஞ்சுக்கு சொல்றான். நீ நெஞ்சே வாழி, நீ வாழ்வாயாக. அறிந்தும் அறியாத தன்மை பேதமை. பெண்களுடைய 7 பருவங்கள்ல பேதை என்று ஒரு பருவம் உண்டு. அது வயது காரணமாக அறியாத்தன்மை. இந்த பேதமை என்பது அறிந்தும் அறியாமல் இருக்கிற பேதமை. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் ஆற்றாமையினாலே இப்படி எல்லாம் பேசுகிறாள், அதனால அது பேதமை. பேதமை என்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது பார்த்தோம் இல்லையா? அந்த பேதமை வேறு. எவ்வளவு நுணுக்கம் இருக்கு பாருங்க, எவ்வளவு நுணுக்கம். பேதை என்பது ஒரு பருவம் பெண்களுக்கு, அதான் அந்த 7-8 வயதுக்குள்ள இருக்கிற பருவம். 11 வயது வரைக்கும் அதுல போட்டிருக்கிறான். ஆனா இப்பெல்லாம் 7-8 வயதிலே எல்லாமே தெரியுது குழந்தைகளுக்கு. அது பேதை என்று. பேதமை என்பது முட்டாள்தானா, அது பேதமை என்கிற அதிகாரத்துல பார்த்தோம். இங்க இருக்கிற பேதமை என்ன பெண்ணுக்கு வருதுன்னா, அறிந்தும் அறியாத தன்மை. தெரியும் இவளுக்கு, இருந்தாலும் ஆற்றாமையினால இப்படி சொல்லுகிறாள். தலைவன் மேற்கொண்ட வினை முடியும் வரை வேறு எண்ணம் அவருக்கு எழுவதில்லை. குறிப்பாக மனைவி மக்கள் பற்றிய சிந்தனை வராது. அப்படி வரக்கூடாது. வந்ததுன்னா வேலையில் உள்ள கவனம் போயிடும், சிதைந்து விடும். அப்படி சிந்தனை எழுந்தால் எடுத்த பணி நிறைவேற்ற இயலாமல் போகும் என்பது தலைவிக்கும் தெரியும், அவள் உயிர் தோழிக்கும் தெரியும். இந்நிலையில் தலைவி தன் எவ்வன் நோய்க்கு ஏதேனும் ஒரு மருந்தினை இயம்புவாய் நெஞ்சே என்று திருப்பி நெஞ்சுக்கிட்டு தான் போறான். இப்பொழுது மருந்து அகப்படாமையால் மேலும் மனம் நொந்து பேசுகிறாள். அவர் காதல் இலர் நெஞ்சமே, அது காதலே கிடையாது. அதனாலதான் கல்லூரி மகளான அங்க போய் உட்காந்துருக்கான். நீ மட்டும் அவரிடம் அன்பு பூண்டு அவர் வரவினை எதிர்பார்த்து துன்புறுகிறாயே, இது உன் அறியாமை அன்றோ என்று பேசுகிறார். தனக்குத்தானே தன்னுடைய நெஞ்சினை இகழ்ந்து பேசுவதை போல தன்னை பேசுகிறார். மீண்டும் குரல். காதல் அவர் இலர், அவர்கிட்ட காதலே கிடையாது. ஆக நீ நோவது பேதமை, அதை நினைச்சு நீ நொந்து போறியே, அது உன்னுடைய அறியாமை. என் நெஞ்சமே நீ வாழ்வாயாக, வாழி நீ நெஞ்சு. 3ஆம் குரல். இருந்துள்ளி என் பரிதல் நெஞ்சே, பரிந்துள் பைதல் நோய் செய்தார்கள் இல். மீண்டும். இருந்துள்ளி என் பரிதல் நெஞ்சே, பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கள் இல். பைதல் என்பது இங்கே பசலை நோய் என்று கொள்ள வேண்டும். பைதல் நோய். நெஞ்சே, நமக்கு இவ்வாறு வருந்தும் நோயை செய்த தொன்வரிடமிருந்து நம்மை குறித்த இரக்கம் இல்லை. அவ்வாறாக நாம் இங்கிருந்து அவரை நினைத்து வருந்துவதால் என்ன பயன்? நம்மை நினைப்பவரை தாம் நினைப்பதும் தம்மை நினையாதவரை தாமும் நினையாமையும் தான் உலக நடை. அங்கு நாம் இருப்பதும் தலைவி இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு சேன் சென்றாரை எண்ணி நொந்து போதல் எதற்காக என்று தன் நெஞ்சினை முன்னிலைப்படுத்தி வினவுகின்றாள். அவளுக்கு இருக்கிற அக்கறையும் ஆர்வம் அன்பும் அவர்பால் இல்லையே என்று இயங்குகிறாள். எனக்கு இருக்கிற மாதிரி அன்பும் அக்கறையெல்லாம் வந்திருக்க மாட்டானா என்று புலம்புகிறாள். பெரும் தரும் நோயை தந்துவிட்டு சென்ற தலைவன் நம் துன்பத்தை தீர்க்க விரைந்து வர வேண்டும் என்ற அன்பில்லாதவராய் பிரிந்திருக்கும் போது நீ இங்கிருந்து கொண்டு அவரை நினைத்து இயங்குவதால் என்ன பயன் என்று வெறுப்புடன் தன்னுடைய நெஞ்சை கடிந்துரைக்கிறாள் தலைவி. இருந்துள்ளி என் பரிதல் நெஞ்சே,
பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கள். இந்த நெஞ்சே என்பதை முன்னால போடணும். நெஞ்சே இருந்துள்ளி என்பறிதல், பிரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கள். 4 கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. நெஞ்சமே, அவரிடம் நீ செல்லுவாயெனில் இக்கண்களையும் உடன் அழைத்து கொண்டு செல்வாயாள். நீ மட்டும் செல்வாயெனில் இக்கண்கள் அவரை காண வேண்டி என்னை தின்று விடும் போல வருத்தும். என்னை தின்னு விடும் போல இருக்கும். இது வழக்காட்டுல நினைச்சு பாருங்க. ஒரு ஒரு காதல் இணையர் போய்கொண்டிருக்கிறார்கள். எதிரே ஒருவன் வருகிறான் அல்லது ஒருத்தி வருகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இருவரையும் வைத்த கண் வாங்காமலும் ஒரு 10-30 அடி போற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கவனிக்கவில்லை என்றாலும் அந்த இணையரில் பெண் இருக்கிறாளே அவள் கவனிப்பாள். இந்த குரங்கு ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே போகுது, உத்து உத்து பார்க்குது, வேற ஏதாவது கெட்ட வார்த்தை கூட சொல்லுவா, இவன் கண்ணுல ஏதாவது வெள்ளட்டும் என்பதை போல சொல்லுவா. இது அப்படியே படம் பிடிக்கிறார் இந்த குரல்ல. கண்டும் கண்டும் கொலைச்சேரி நெஞ்சே, வச்ச கண்டு வாங்காம பாக்குறான் அயோக்கிய பையன், இவை என்னை தின்னும் அவர் காணல் என்று. அதனால என் நெஞ்சமே, நீ போற போது இந்த ரெண்டையும் அழைச்சிட்டு போயிடு. இப்படி எல்லாம் ஆற்றாமை பாருங்க. அந்த இலக்கிய நயத்தை திருவள்ளுவர் இந்த 7 சீர்களுக்குள் எத்தனை இன்பம் வைத்திருக்கிறார். நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது. வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறா அல்லது வச்சக்கண்ணு பார்க்காம பாக்குறான். அதை அவன் கண்ணுல கொல்லி எடுத்துட்டா என்று கெட்டவர் சொல்றான். அது மாதிரி காட்சியை எவ்வளவு அழகாக நயமாக பாருங்க. கண்ணும் கொலைச்சேரி இது எடுத்துட்டு போகிறான். கண்ணும் நீ மட்டும் தனியா போயிடாது. என் நெஞ்சமே, தன்னுடைய நெஞ்சை பார்த்து தன்னைன்னு சொல்லுகிறான். என் நெஞ்சமே, நீ மட்டும் தனியா அவங்கிட்ட போவாத. இந்த கண்ணு என்ன துன்பப்படுத்துது, அவனை ஆசைப்படுது. இந்த 2 கண்ணும் அந்த காதலனை பார்க்க வேண்டும் என்று ஆசையினாலே துடிக்கின்றன. நீ போற போது என் நெஞ்சமே இந்த 2ஐயும் எடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா என்ன துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவனை பார்க்கணும்னு இந்த 2 கண்களும் என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். என் நெஞ்சமே, நீ போற போது இந்த 2 கண்ணையும் எடுத்துட்டு போயிடு என்று சொல். நினைப்பின் இருப்பிடம் நெஞ்சம், இருந்த இடத்தில் இருந்தபடியே எங்கும் செலவின்றி சென்று வரக்கூடிய ஆற்றல் படைத்தது நெஞ்சம். கனவில்தான் அதிகமாக சஞ்சரிக்கும் தலைவி ஆற்றாமையால் விழிப்பு நிலையில் கூட தலைவரை காண்பதற்கு கனவு காண்கிறாள். அவள் தலைவர் சென்றுள்ள இடத்திற்கு செல்ல முடியாது. அவளால அவரை காணும் வேட்கை குறையவில்லை. இந்நிலையில் தன் நெஞ்சினை அவரிடம் அனுப்புகிறாள். இந்நெஞ்சு புறப்படும் அதனை நோக்கி அது கிளம்பி போகுதான். இவ்வளவு விட்டு இந்த நெஞ்சு தனியா போகுதான். போற போது அவள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். கண்ணை எடுத்துட்டு போயிரு, இது சும்மா பார்க்கலன்னு என்ன உயிர் அடுக்குது, எடுத்துட்டு உடன் கொண்டு போகும்படி நெஞ்சினை கேட்டுக்கொள்கிறாள் தலை. இவற்றை எங்கேயே விட்டு தான் மட்டும் பயணிக்கேன், நீ மட்டும் போனேன்னு வச்சுக்க, அவரை காட்டுவாய் என்று தன்னை அக்கண்கள் தின்று விடுவன போல நலியும் என்று பேசுகிறான். தின்னுதல்லாம் உணவே உண்ணுதல், மற்றவற்றை தின்னுதல். அது யாரோட வேலை? பற்களோட வேலை. ஆனா இவர் திருவள்ளுவர் கண்ணை போய் தின்னுதல்ங்கிறாரு. அப்படின்னா அந்த 3வது மனிதன் அல்லது மனிதி அவனை உற்று பார்க்கிறார்கள் அல்லவா, அதான் தின்னுதல். இங்கு கண்களுக்கு ஏற்றப்பட்டது. அந்த பள்ளியினுடைய செயல் கண்களுக்கு ஏற்றப்பட்டது. இதை நன்னூல்னு ஒரு புத்தகம் இருக்குது. படித்தவர்களுக்கு இலக்கணம், தமிழ் இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும்.
அந்த நன்னூல் 462 நூற்பாக்களை உடையது. அதற்கு காண்டிய உரைன்னு ஒண்ணு இருக்கு, விருத்தி உரைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விருத்தி உரையை சிவஞான முனிவர் எழுதியிருக்கார். விக்ரமசிங்கபுரம்னு அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்குது. அங்கே உள்ள சிவஞான முனிவர் அங்க இருந்தவர், அவர் உரை எழுதியிருக்கிறார். இன்னொருத்தர் சங்கர நமச்சிவாயர் என்பவர் நன்னூலுக்கு விருத்தி உரை எழுதியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சார்னா பாயிண்ட், இது பாரி சொல்லுதல் இலக்கணை என்று அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கார் நன்னூல்ல. எத்தனாவது நூற்பாவுக்கு? 269வது நூற்பாவுக்கு சங்கர நமச்சிவாயர் என்கிற பெருமகனார் அந்த விருத்தி உரையில இப்படி சொல்வது இலக்கணை என்று சொல்லியிருக்கார். எப்படி? பல்லு செய்கிற வேலைய கண்ணு செஞ்சதுன்னா ஒன்றின் செயலை இன்னொன்றின் மேல் ஏற்றி சொல்வதற்கு இலக்கணை என்று பெயர். இந்த இலக்கணம் படிக்கலன்னா இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும். 4ஆம் குறள். கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. 5ஆம் குறள். செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சே யாம் உற்றால் உறாதவர். நெஞ்சே யாம் பிரிவு துயர் உற்ற பொழுது அதனை உறாதவராகிய காதலர் நம்மை வெறுத்து விட்டார் என்று எண்ணி புலந்து நீங்குதல் முறையோ. செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சே யாம் உற்றால் உறாதவர். இப்படி நெஞ்சே யாம் உற்றால் உறாதவர், செற்றார் என கைவிடல் உண்டோ. பொருள் அவ்வளவுதான். உள்ளம் ஒத்து களவில் கூடி மகிழ்ந்து மணந்து இல்லறம் மேற்கொண்டு ஒழுகுகையில் கடமை காரணமாக பிரிந்து செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சே யாம் உற்றால் உறாதவர். இது இசை நிறை அளவடை என்று பெயர். இந்த மாதிரி வர்ற இடங்கள்ல